செய்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் உங்கள் நடுவில் கடந்து வர கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இன்னைக்கு பேசப்போகிற செய்தி இயேசுவின் கேள்வியும் நமது பதிலும். பைபிளில் அதிக கேள்வியுள்ள புஸ்தகம் யோபுவின் புஸ்தகமாகும். யோபுவின் புஸ்தகத்தில் 329 கேள்வி உண்டு. எத்தனை கேள்வி உண்டு? 329 கேள்வி. அதாவது பைபிளில் அதிக கேள்வி உள்ளது யோபு. அதில் 329 கேள்வி. ஆனால் பைபிளில் கூடுதல் கேள்வி கேட்டது யோபு கிடையாது. யோபுவின் புஸ்தகத்தில் 329 கேள்வி இருக்குன்னு சொன்னதுனால பைபிளில் கூடுதல் கேள்வி கேட்டது யோபு கிடையாது. பைபிளில் ഏറ്റവും கூடுதல் கேள்வி கேட்டது இயேசு. இயேசு கேட்டது 339 கேள்வி. எத்தனை கேள்வி? 339 கேள்வி. நீங்கள் ராத்திரி மொத்தம் இருந்தாலும் 339 கேள்வி நான் பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா எனக்கே தெரியாது. ஆவியானவர் எனக்கு தந்த கிருபைக்கு தக்கபடி இந்த நாள் கூடுகைக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் என் கையில் தந்த இயேசு கிறிஸ்து கேட்ட சில கேள்விகளை டக்குன்னு நாம் பைபிளில் இருந்து தியானிச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் கேள்வியும் நமது பதிலும். யோவான் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 11. போதும். இயேசுவின் ஒரு கேள்வி என்ன? அவனை எங்கே வைத்தீர்கள்? எல்லா ஆட்களுக்குமே சில ஆட்கள் எல்லாம் நினைப்பனும் இயேசுவுக்கு சிநேகிதன் ஆயிட்டா பின்ன பிரச்சனை. நீ பேசுங்க. இயேசுக்கு சிநேகிதன் ஆயிட்டா பின்ன பிரச்சனை இல்லை. உண்மை அப்படி கிடையாது. உண்மை எப்படின்னா இயேசுவின் சிநேகிதனான பின்புதான் பிரச்சனை. இயேசுவின் சிநேகிதனான பின்புதான் பிரச்சனை. இயேசுவின் சிநேகிதன் ஆனாதான் பிரச்சனை வரும். நீங்கள் பாருங்க, கிடைக்கிற நேரத்தை சினிமாவுக்கு முன்னே உட்காந்து பீடி வலிச்சு அந்த தண்ணி அடித்து வாழ்க்கையை பாழாக்கிட்டு நடக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. நமக்கு என்னெல்லாம் டென்ஷன் பாருங்க. காலையில் பிரசங்கியார் வரமாட்டேன்னு ஒளி சொன்னப்போ எக்ஸ்ட்ரா பிபி ஆயிடுச்சு, சுகர் டவுன் ஆச்சு. நமக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன வந்துட்டு தான் இருக்கும்? பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இந்த ஊழியத்தை எழும்ப விடாமல் தடுத்து ஒரு ஆளை படுத்த படுக்கையில் ஆக்கி சவால் விட்ட ஒரு அந்தகார வல்லமையை நான் உடைத்தேன் அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு. சுடாமனாதி அந்தல் கபரபலபரபலப. 2 நிமிஷம் கை தட்டி 2 நிமிஷம் வாயை திறந்து உனக்கு விரோதமாய் பூமியின் தாழ்விடங்களிலிருந்து ஏவப்பட்ட வல்லமைகள் முறிகிறது. உடதரதல சத்தரதலரதலா. கர்த்தர் உன்னை சிநேகிதனாய் கண்டதினால மறுபடியும் எழும்பி நின்று நடந்து துதிக்கத்தக்க விதத்தில் அற்புதங்களை காணப்படின் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அத்தனை பேர் 2 நிமிஷம் கை தட்டணும். 2 நிமிஷம் அத்தனை பேரும் வாயை திறக்கணும். இந்த வார்த்தை இந்த கூடாரத்துக்குள்ள சொல்லி கொண்டிருக்கும்போ பிரச்சனை எங்க வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே வல்லமை ஊடுருவுகிறது. நெருக்கடி எங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே வல்லமை ஊடுருவுகிறது. ஒற்ற கேள்விதான் உண்டு, அவனை எங்க வச்ச? ஒரு கேள்விதான் உண்டு, where is your problem? அட்கமமல் கந்தல் மனாதர சந்தராதியா. 2 நிமிஷம் ஆவியானவர் விட்டு கொடுங்க.
ஆவியானவர் விட்டு கொடுங்க. 2 நிமிஷம் வாய தரைங்க. அந்நிய பாஷை பேசி தெய்வத்தை உயர்த்துங்க. இனி அற்புதம் நடக்காதுன்னு ஒதுக்கி போட்ட அந்த காரியம், இனி വായ്പില്ലെന്ന് ചൊല്ലി ഒതുക്കി പോട്ട அந்த കാര്യം ഇന്ന് രാത്രി മഹാ ദൈവത്തിന്റെ ശക്തിയേറിയ കരം നിന്റെ ശരീരത്തെ മാത്രമല്ല നിന്റെ ജീവിതത്തിന്റെ ഉൾത്തടങ്ങളിൽ വ്യാപരിക്കുവാൻ തുടങ്ങുന്നു. അന്തരാത്മാവിൽ അത് തിരിച്ചറിയുന്നവർ കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്ക്. நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. அத்தனை பேரோடு நீர் பேசணும். வந்திருக்கிற ஒரு ஆள் கூட கர்த்தரனோட பேசலன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. எல்லார் மேலும் தெய்வத்தினுடைய விடுவிக்கிற கரம் செயல்படணும். இந்த ஊழியத்தை சுற்றி வந்திருக்கிற தேவ மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இந்த சத்தம் போகிற இடமெல்லாம் நம்முடைய பிரசன்னம் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலத்தினால் முடியாதவைகள், பராக்கிரமத்தினால் முடியாதவைகள் இந்த நாளில் ஆவியானவர்கள் நடுவில் செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நல்ல பிரசன்னம் எங்கள் நடுவில் ஆளுகிறது. நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதில் அல்ல, 2 3 பேர் இருக்கிற இடத்துல நான் வந்திருக்கிறேன் என்கிற வாக்கு தத்தத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கமடையாதபடி செய்யும் ஆண்டவரே. கலப்பில்லாத சத்திய சுத்த சுவிசேஷத்தை கொஞ்ச நேரம் பேசுவதற்கான கிருபையத்தாரும் அனுகூலங்களத்தாரும் ஆண்டவரே. பூமியின் தாழ்விடங்களிலும் மறைந்திருந்து வெளியில தலையை காட்டி தாக்குகிற வலுசர்ப்பத்தின் வல்லமைகளை இந்த ராத்திரி அதன் தாழ்விடங்களுக்குள்ள உம்முடைய பிரசன்னம் புகுந்து அதை அழிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தொடணும், எல்லாரோடும் பேசணும். உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது என்ன சொல்லக்கில்லையா? அதாவது லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் மரத்துக மூட்டில் வந்து நிற்கிறாரு. மரத்துக மூட்டில் வந்துன்னு மேலே பார்க்குறாரு. உயரமுள்ள காட்டத்தி மரத்தில் ஒளிச்சிருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, சகையுவே சீக்கிரமா இறங்கி வா. அவன் பேர் இவருக்கு தெரியுது. அவன் பேர் இவருக்கு சொல்லிக் கொடுக்காமலே தெரியுது. பேதுருவிடத்துல சொல்றாரு, வலையை வலது பக்கமாய் போடு. இப்போ வலது பக்கத்துல 14,000 அடி ஆழமுள்ள சமுத்திரத்துல மீன் கிடக்கிறது இவருக்கு தெரியுது. இவருக்கு தெரியுது. பேதுருவிட்ட சொல்றாரு, நீ தூண்டில எடுத்துக்கொண்டு போ, முதல்ல கிடைக்கிற மீனின் வாயை திறந்து பார், அதன் வாயில இருக்கிற வெள்ளிப்பணத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் வரி செலுத்து. அப்போ கோடிக்கணக்கில் மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிற கலிலேய கடலுக்குள்ள ஒரு மீன், அந்த மீனின் வயிற்றில் இருக்கிற வெள்ளிப்பணம் இவருக்கு தெரியுது. அப்படின்னா லாசருவை எங்க வச்சுன்னு சொல்லி கொடுக்காமலே இவருக்கு யாரும் வாரு ஆண்டவரே லாசருவின் கல்லறை காட்டித்தான்னு சொல்ல தேவையில்லை. இவரு கண்டிப்பா தெரியும். பின்ன ஏன் என்கிட்ட கேட்கணும்?
அவனை எங்க வைத்தேன் என்று உமக்கு தெரிகிறது. என் பிரச்சனை என்னன்னு உமக்கு நான் விளக்கி சொல்லித்தர தேவையில்லை. நான் என் பிரச்சனைய சொன்னாதான் உமக்கு தெரியும்னா நீர் தெய்வம் அல்ல. உங்களுக்கு புரியல, பாவம் தான். நான் என் பிரச்சனைய சொன்ன பிறகுதான் உமக்கு தெரியும்னா நீர் யாரு கிடையாது, தெய்வம் கிடையாது. ஏன்னா உமக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் உமக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்குமாயிருக்கிறது. அவரு பதில தெரிஞ்சவர் கேள்வி கேட்கிறாரு. ஏன் பதில தெரிந்தவர் கேள்வி கேட்கிறார் தெரியுமா? அவர் என்னிடத்திலிருந்து ஒரு 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 கிரியை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு கிரியை என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவனை எங்கே வைத்தீர்கள்? சாதாரணமா பாடி எங்க வச்சான்லே கேட்பணும், பாடி எங்க வச்சான்லே கேட்பணும். செத்து அடக்கம் பண்ண பிறகு அவன் இவன் சொல்ல மாட்டணும். இந்த உலகத்திலே ரொம்ப பொய் கேட்கணும்னா எங்க போகணும் தெரியுமா? அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டத்தில் உள்ள பொய் வர கேட்கணும்னா அடக்கத்துக்கு போகணும். எல்லாரும் வரிசையா எழும்பி நின்று செத்த ஆளை எனக்கு தெரியும், அவரை போல நல்லவன் இந்த பூமியில இல்லை. ஏன்னா செத்தவன் செத்த பிறகு எழும்பி வந்து அடிச்சு போடுவானுங்கிற பயம். அதனால உலகத்தில் ரொம்ப பொய் கேட்க வாய்ப்புள்ள ஒரே இடம் மரண வீடு. மரண வீடு, தட்ஸ் கரெக்ட். சில ஆளுகளை பற்றி சில ஆளுவை சாட்சிகள் நமக்கே தெரியும், இன்னார் இப்படி இல்லையே, இன்னார் இப்படி. ஒரு இடத்துல ஒரு ஆளு செத்து போன ஆளை பற்றி 7 பாயிண்ட் பேசினாராம். 7 பாயிண்ட் பேசின உடனே செத்து போன ஆளுக மனைவி மகன்கிட்ட சொல்லிச்சான், அந்த தலையில் இருக்கிற துணியை நீக்கி பாரு, அப்பா தானான்னு பார்க்கட்டுன்னு. ஏன்னா செத்து போன ஆளை பற்றி 7 பாயிண்ட் சொல்லணும். 7ல் 1 கூட வீட்டுக்காரன் காணல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? 7ல் 1 கூட வீட்டுக்கார காணல. அவியலுக்கு டவுட் ஆகிட்டு, நீ ஆளு மாறி எங்கே வைத்தீர்கள்? அதை எங்க வச்சேனாகும் கேட்டிருக்கணும். அதை எங்க வச்சேனாகும் கேட்டிருக்கணும். இப்ப இவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும். உண்மையிலே தாமதம் ஏன்? என்ன கேட்கணும்? தாமதம் ஏன்? ஏன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற சிலர் ஜெபிக்காத ஜபமே இல்லை. இந்த கூட்டத்தில் இருக்கிற சிலர் விடாத கண்ணீரே இல்லை. இந்த கூட்டத்தில் இருக்கிற சிலர் முழங்கால் நின்று நீர் அதை எனக்கு செஞ்சு தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட சிலர் இந்த கூடாரத்தில், இந்த மைதானத்தில் உண்டு. ஏன் தாமதம் என்ற கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஏன்னா இயேசுவின் காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் விடுதலை பெற்றார்கள். ஆயிரக்கணக்கானோர் விடுதலை பெற்றார்கள். நீ வியாதியா இருக்கும்போ இயேசு வந்திருந்தா நீ அந்த 1000ல் ஒரு ஆளா போயிருப்ப. புரியல உங்களுக்கு? புரியல? பார்த்தீங்களா? வசனத்தில் ஆழத்தில் போக தொடங்கணும்னு முறைச்சு பார்க்குதியா? நீ அந்த 1000ல் ஒரு ஆளா போயிருப்ப. இல்ல, நீ காய்ச்சல் வந்த உடனே கர்த்தர் வந்து சுகமாக்கி இருந்தா லட்சக்கணக்கில் சுகமான மனிதர்களில் ஒரு ஆளா நீ மாறி இருப்ப. ஆண்டவர் ஏன் தாமதம் பண்ணார் தெரியுமா? நீ வரலாற்றில் ஒரு ஆளாய் மாறணும். வரலாறுல ஒரு ஆளா மாறணும். தாமதிக்க தாமதிக்க அடையாளங்கள் பெரிதா இருக்கிறது. தாமதிக்க தாமதிக்க தேவ செயல் பெரிதா இருக்கிறது. இங்க இருக்கிற யாராவது இன்னும் தாமதம் ஏன் அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை ஏற்கனவே திட்டம் பண்ணி இருக்கிறார். அது பெரியதா இருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இவங்களாக்கும் ஆண்டவர்கிட்ட உண்மையிலே கேட்டிருக்கணும். அவன் வியாதிப்பட்டப்போ உமக்கு சொன்னோம், அவன் பலவீனம் அதிகமான இடத்துல சொன்னோம், உம்முடைய சிநேகிதன் என் சகோதரன் சாக போற நேரத்தில் இடத்துல சொன்னோம், அப்போ ஒன்றும் நீர் வரல. ஏன் குடும்பத்தில் மட்டும் அற்புதம் செய்வதற்கு இந்த தாமதம்? ஏன் ஜபத்துக்கு மட்டும் ஏன் இந்த தாமதம்? ஏன் காரியத்தில் மட்டும் ஏன் நீ திடீரென தீர்ப்பு எழுதவில்லை அப்படின்னு அவங்களாக்கும் கேட்டிருக்கணும். இப்போ அவரே கேட்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்? ஏன்னா அவர் மரண வீட்டில் வந்து மரண கஞ்சி குடிச்சிட்டு போக வரல. அவர் வந்தது கல்லறைக்குள்ள கிடக்கிறவன எந்த தேசத்துல விழுந்தாயோ அதே தேசத்துல எழும்பி நிற்கணும். எந்த தேசத்துல படுத்து விட்டாயோ அந்த தேசத்துல சாட்சியாய் மாறணும். அதுக்கு முன்னே எல்லாம் இவனை என்ன சொல்லி இருப்பனும்? அந்த வீட்டில் 2 பெட்ட பிள்ளைகளும் ஒரு ஆணும். அந்த வீட்டில் அப்படி இயேசு வந்துட்டு போகும்போ அந்த ஜன்னலோடி பார்க்கறது, அப்படி போய் பார்க்கறது, அங்கே என்னடா நடக்குது, என்ன பேசுறாரு, அப்படி அந்த வீடு ஃபேமஸ். அந்த வகையில் அந்த வீடு ஃபேமஸ். பின்ன அவிய ஒன்றும் தின்னாத ஊழியக்காரனு கொடுத்து விடணும்னு சொல்றதுலையும் அந்த வீடு ஃபேமஸ். அந்த பிள்ளைகள் 3 அண்ணவும் நொத்தோலி போல இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த பிள்ளைகள் 3 அண்ணவும் நொத்தோலி போல இருக்கு. உண்டாக்குறதெல்லாம் இயேசுன்னு கொடுத்து விடணும். அப்படியும் அந்த வீடு ஃபேமஸ். ஒரு விதத்துல நீ தேசத்துல ஒரு அவமான சின்னம். உன்னை காட்டியாகும் பேசணும். பைபிள் எடுத்துட்டு ஓடுற உனக்கு விடுதலை வந்துதா? பைபிள் எடுத்துட்டு ஓடுற உன் பிள்ளை மரியாதைக்கு நடக்குதா? பைபிள் எடுத்துட்டு ஓடுற உனக்கு என்ன கிடைச்சு? இதை காட்டியாகும் நம்மளை குத்தணும். இதை காட்டியாகும். இப்ப குற்றம் சொல்றவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கூட கிடைச்சு அவன் போனாய். அந்த வீட்டை கட்டி எழுப்புவான்னு இவங்க நினைச்சவன். 2 சகோதரிமாருக்கு இடையில ஒரு சகோதரனா இருந்தவன் அவன் போனாய். இதுவரை டைமுக்கு வந்து சாப்பிட்டார் இல்லையா? இதுவரை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து அட்டென்ட் பண்ணார் இல்லையா? அவரு ஆப்சென்ட். நீங்க ஒரு பாடமாகும். இயேசுவின் ஆப்சென்ட்ல என்னெல்லாம் நடக்குது ஒரு பாடமாகும். அது பைபிள்ல ஒரு பாடம். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னா அந்த வீட்டை சுற்றி ஒரு ராணுவம் உள்ளதுக்கு சமம். இயேசுவின் பிரசன்னம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்குன்னா அந்த வீட்டை சுற்றி ஒரு ராணுவமே இருப்பதற்கு சமம். ஆனா சாத்தான் பார்த்துட்டே இருப்பான். என்னத்துக்கு தெரியுமா? எப்போ இயேசுவின் பிரசன்னம் அந்த வீட்டில இருந்து கொஞ்சம் விலகும், உள்ள புகுந்து தாக்கலாம். ஆராதிக்கன்னு புறப்பட்டாச்சு இல்லையா? என்ன வந்தாலும் ஆராதனை விடாத. தெய்வத்துக்காக கிளம்புன இல்லையா? என்ன வந்தாலும் தெய்வத்தை விடாத. அவமானப்பட தொடங்கியாச்சு இல்லையா? இனி ஆண்டவர் அப்படி அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை. அவமானங்கள் வருகிறதே, நெருக்குகிறார்களே, துன்பப்படுத்துகிறார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விடாத. இப்போ ஒரு மோஸ்ட் டிஃபரண்ட் ஸ்ட்ரேஞ்சரை போல, ஒண்ணுமே இதுவரை நான் அந்த வீட்டுக்கு வந்ததில்லை, அவங்கள பற்றி ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு அந்நியனை போல வாராரு. வந்து கேட்கிறாரு, எங்க வச்சியா? வந்து கேட்கிறாரு, எங்க வச்சியா? சொல்றா, வச்சது இருக்கட்டு, நீர் இருந்திருந்தீரானால். எங்க வீட்டுல என்ன பிரச்சனை தெரியுமா? கொஞ்சம் நேரம் நீர் இல்ல.
சில ஆட்களுக்கு பிரச்சனை பணம் இல்லாதது இல்லை, சில ஆட்களுக்கு பிரச்சனை அறிவில்லாதது அல்ல, சில ஆட்களுக்கு பிரச்சனை ஆரோக்கியம் இல்லாத அல்ல, சில ஆட்களுக்கு பிரச்சனை சுத்தமா தேவ பிரசன்னம் இல்லை. அவ புரிஞ்சுக்கிட்டா, என் வீட்டில் இப்ப வந்த இந்த தாக்குதலுக்கு காரணம் நீர் இல்லாதிருந்ததனால். 1000 மணி நேரம் தேவ கவனிங்க, 1000 மணி நேரம் தேவ பிரசன்னத்திலே இருந்து விட்டு 5 நிமிடம் தேவ பிரசன்னத்தை இழந்தால் அந்த 5 நிமிடத்தில் வருகிற தாக்குதல் வாழ்க்கையில மறக்க முடியாதா இருக்கும். தேவன் வருவாரு, தேவன் கூட நடப்பாரு, தேவன் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவாரு. நாட்கள் உருண்டோடி கொண்டே இருந்தது. ஒரு 5 நிமிஷம் தேவன் இல்லை அந்த தோட்டத்தில். 5 நிமிஷம். 1000 நாட்கள் தேவன் கூட நடந்த அனுபவத்தை 5 நிமிஷத்தில் பாழாக்கி விட்டார்கள். உங்களுக்கு புரியலையோ? பணம் இல்லாத வாழ பழகணும், பணம் இல்லாம இருந்தாலும் வாழ பழகணும், சாப்பாடு இல்லாம இருந்தாலும் வாழ பழகணும். ஆனா தேவ பிரசன்னத்தை விட்டு ஒரு வாழ்க்கை வேண்டான்னு இருக்கணும். தேவ பிரசன்னத்தோடு ஒட்டி வாழ்ந்து பழகணும். புரிஞ்சவங்க மட்டும் கைதட்டணும். இப்போ இந்த டென்ட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் பாய்கிறது. நீர் இல்லாத பிரச்சனை. You are not here. ஆலயத்துக்கு வந்ததுனால அவமானப்படுகிற சிலர் உண்டு. ஆலயத்துக்கு வந்ததுனால நீ எங்க போறேன்னு கேட்கப்படுகிற சிலர் உண்டு. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பிடித்திருக்கிறத விடாத. உன் குடும்பம் இந்த தேசத்தில் தேவனுடைய மகிமையை காணும். உன் வீடு தேசத்தில் தேவனுடைய மகிமையை காணும். You are going to see the glory of God. தேவ மகிமையை பார்க்க போகிறாய். ஆண்டவரை பாருங்க, ஒரு டைமுக்காக வெயிட் பண்றாரு. அது என்ன டைம் தெரியுமா? என்னால முடியாது, இனி யாராலையும் முடியாது. என்னால முடியாது, இனி யாராலையும் முடியாது. ஏன்னா இப்போ ஜோப் பண்ணி காப்பாற்றப்பட்டுன்னு வைங்க, நாட்டாரை சொல்லணும் 5 நிமிஷத்துக்கு ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தாலும் காப்பாற்றி இருக்கலாம். இங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்களா? என்னாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. என்னாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஒரு கேள்வி, எங்க வச்சியா? கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போன உடனே சொன்னாரு, யூ ஹவ் சம் டியூட்டி டு டூ. உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. கல்ல push the stone. நீங்க ஒன்று ஒரு 10 செகண்ட் சும்மா யோசிங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி அடக்கம் நடத்தின பிறகு ஒரு ஆள் வந்து சொல்றாரு, அந்த கல்லை ஒன்று இழக்கு. 4 பேர் ஓடி வருவனும், உங்களை பிடிப்பனும், 108 குளிப்பனும், நேர ஆசாரி பள்ளத்தில் கொண்டு போகணும். ஒரு குத்து. ஏன்னா அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. இப்போ ஆர்டர் என்னன்னு, கல்ல ஆண்டவரே 10-20 ஆணுங்க சேர்ந்து கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச, நாங்க 2 பெண்ணுங்க. What to do? என்ன ஒரு முறப்பு. இந்த பெண்மணி கல்லில் போய் கை வைக்கும் இல்லையா? இந்த பெண்மணி கல்லில் போய் கை வைக்கும்போ நாட்டுகார மொத்தம் வருவனும். நாட்டுகார மொத்தம் வருவனும். ஏன்னா இந்த தேசத்தில் கர்த்தர் உன்னை அடையாளமாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க.
எல்லாம் முடிஞ்சிட்டு தானே சொன்னேன், இனி வாய்ப்பில்லைன்னு தானே சொன்னேன், தரிசனம் போச்சுன்னு தானே சொன்னேன், இனி நடக்காதுன்னு தானே சொன்னேன், எல்லா வாய்ப்பும் முடிஞ்சு போச்சுன்னு தானே சொன்னேன். அந்த கல்லில் கையை வை, அந்த கல்லில் கையை வை, அந்த கல்லில் கையை வை. கர்த்தர் இறங்கி வரக்கு ஒரு வழி உண்டாக்கு, ஒரு வழி, ஒரு வழி உண்டாக்கு, ஒரு சின்ன வழி. தெய்வம் இறங்கி வரக்கு ஒரு வழி உண்டாக்குங்க. தேவ பிரசன்ன இறங்க ஒரு வழி உண்டாக்குங்க. அற்புதம் நடக்கும். ஓப்பன் ஏ வே, ஒரு வழி. உங்க குடும்பத்தில் கர்த்தர் வர அவர் மோதிட்டு நிற்காரு. உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் வர மோதிட்டு இருக்கு. ஆனா ஒரு சின்ன தடை, ஏதோ ஒரு சின்ன குறை, ஒரு சின்ன குறை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசனம், அற்புதம் உன் வாசல் அண்டையில வந்து நிற்கு. ஆனா அற்புதத்தை நீ காண முடியாதபடி உனக்குள்ள ஏதோ ஒரு தடை. அத நீ கையை வச்சுதான் புரட்டணும், அத நீ கையை வச்சா புரட்டணும். இந்த ராத்திரி நீ எடுக்கிற ஒரு தீர்மானம் ஒரு ஜீவனை திரும்ப கொண்டு வருது. மமந்தராதராதர சந்தல் கபரபலபரபலபா ரேலாந்தரிகத்தரபலபரபலபா ரேலாந்தரிகத்தனாதி அந்தர சத்தரபலபா. அந்த கல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த கல்லு தான் மை இன்எபிலிட்டி. மை இன்எபிலிட்டி, என் இயலாமை, என் இயலாமை. இதுவரை நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னால ஏதாவது செய்ய முடியும், என்னால ஏதாவது செய்ய முடியும், நாங்க ரெண்டு பேரும் முழங்கால நின்னா ஏதாவது நடக்கும் அப்படின்னு நான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இந்த கல்லு நான் வந்து நிக்கிற பாயிண்ட், என்னால எதுவுமே முடியாது, அதுதான் அந்த கல்லு. எப்பொழுது என்னால் இயலாது அப்படின்னு எனக்கு தோணுதோ அந்த பாயிண்டில் வச்சுதான் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லியான்னு நினைச்சேன். தப்புதான். எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கணும்னு இல்லை இல்லையா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்லில் கை வைக்கிறா பாருங்க. கல்லில் கை வைக்கும்போ உள்ளம் சொல்லுது முடியும், முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் முடியும், ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் முடியும், கிருபை உள்ளவனுக்கு எல்லாம் முடியும். இன்னைக்கு காலையில் வர நான் சொல்லிட்டு இருந்தேன், நடக்காது, முடியாது, வாய்ப்பில்லை, தோற்று போனேன், பரிகாசம் பண்ணப்படுறேன், இனி எழும்ப முடியாது. கல்லில் கை வச்ச உடனே சொல்லுது இல்ல, கொஞ்சம் கூட ஜெபிக்க முடியும், கொஞ்சம் கூட தெய்வத்தை தேட முடியும், கொஞ்சம் கூட ஆவியில் நிரம்ப முடியும். இந்த இயலாமையை மேற்கொள்ள வேண்டிய கிருபையை எனக்குள்ள வைத்திருக்கிறார். இப்போ இந்த வார்த்தையை நான் சொல்லும்போ உங்க உள்ள இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. சூடாரா ஷாதாரபா ரியாந்தல் கபரபரபரபா, உங்க உள்ள கிருபை இறங்குது. அந்த கல்லு புரளுது. உடகமன கடகதநாதன சந்தல் கமனா அந்தல் பிரௌடபத்தனாதியா ரேலாந்தரி கந்தரபல் பருடபத்துனி அல்காந்தர கந்தல் கபரபலபரபலபா ரியாந்தர சந்தர சத்தரபா. கவனிங்க, அதாவது கர்த்தரால் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை, கர்த்தரால் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம பொறுப்பு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு வழியை உண்டாக்குங்கள். தப்புதான், தப்புதான். கர்த்தருக்கு வழியை உண்டாக்குங்கள். கூரையை பொழிச்சாவது கர்த்தருக்கு வழியை, கல்ல உருட்டியாவது கர்த்தருக்கு வழியை. சூரியன் கல்லறைக்கு முன்ன பிரகாசிட்டு இருந்துக்கு, ஆனா வெளிச்சம் உள்ள போவதற்கு நீ ஒரு வழி உண்டாக்கி ஓடு, அவன் வழியே வருவாய். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காததுனால கர்த்தர் செயல்படாதவர்னு நினைக்காத. நீ வழி உண்டாக்கல. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருக்கு ஒரு வழியை கொடுத்து பாரு, அற்புதத்தை பாப்பாய்.
ആട്കൾ ചൊല്ലിച്ചനു അവനിക്ക് ജപത്തെ എപ്പോഴും തിന്നു കാണും, അവന് കൃപ എപ്പോഴും തിന്നു കാണും, അവനിക്ക് അഭിഷേകത്തെ എപ്പോഴും തിന്നു കാണും. ദർശനമുണ്ട് ചൊല്ലി ചൊല്ലി 5-6 നാൾ കൂടാപിടാണ് ബാൻഡ് അടിച്ചിട്ടുണ്ടായി, അവനിക്ക് ദർശനത്തെ എപ്പോഴും തിന്നു കാണും. Why that മുറപ്പ്? கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். என்ன மறக்கப்படாது. Not this point. அவருக்கு கிருபை மரங்கள் எல்லாம் என்ன செஞ்சு காணும், புழு தின்னு காணும். அவன் புழுவுக்கு சாப்பாடா போனாய், பைபிள் எடுத்துட்டு குடுகுடுடா ஓடினாய். ஆண்டவர் சொன்னார், உனக்கு பாடி புழு தின்னக்கில்ல, நீ அடுத்த அதிகாரத்தில் விருந்து சாப்பிடணும். பொறாம நீ அடுத்த அதிகாரத்தில் விருந்து சாப்பிடணும். அடுத்த அதிகாரத்தில் நீ விருந்து சாப்பிடணும். அடுத்த அதிகாரத்தில் விருந்து சாப்பிடணும்னா உன் கலண்டர்ல டேட் இது வர முடியல, தேவ திட்டம் இது வர முடியல. உன் ஜப குறிப்பு உயிரடைகிறது. நீ ஒதுக்கி தள்ளின வாக்கு தத்துவம் உயிரடைகிறது. அவன் இயேசு கல்லறையின் கதவை திறந்து விட்டோன்னு சொன்னார், லாசருவே வெளியே வா. இப்போ பாதாளத்துக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த பைபிளில் சபைகளை பாருங்க, எபேசு சபை, கொரிந்து சபை, பிலிப்பி சபை. இன்னைக்கு அப்படி பேர் வைக்க முடியாது. அப்படி பேர் வச்சா என்ன எப்படி வைக்கணும்? அருமனை சபை 1, அருமனை சபை 2, அருமனை சபை 3, அருமனை சபை இசட். புரியல? இப்போ பண்டத்தை ஃபேமஸ் பேராகும் லாசரு. பிச்சைக்காரன் பேர் என்ன? அவனு இந்த பீரியட்ல தான் சத்துருக்கு. வெளியே நிற்கிறவர் கூப்பிடுற லாசரு வெளியாவா. அங்க உள்ள ஒரே கன்ஃபியூஷன், என்ன இடையில செத்த லாசரும் வந்திருக்கு, 4 நாள் தேமின செத்த லாசரும் வந்திருக்கு, பரிசேன குடும்பத்தில் செத்த லாசரும் வந்திருக்கு, தெய்வத்தை அறியாம செத்த லாசரும் வந்திருக்கு. இப்போ ஒற்ற அழைப்பு லாசரும் கூட மொத்த லாசரும் கூட. ஆக கன்ஃபியூஷன். அப்படி ஒன்றும் நடக்காது. 10,000 லாசரு செத்தாலும் கண்ணீர் விட்ட குடும்பம் மட்டும்தான் அற்புதம் காணும். தப்புதான். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக நெடுநாளா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன் தான் அற்புதம் காண்பா. தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கிறவன் தான் அடையாளம் காண்பா. அது எல்லாருக்கும் அல்ல. நான் ஒரு உதாரணம் சொல்லித்தாரேன். இப்போ செங்கடல்ல வழி துறக்கணும்னு ஜெபம் பண்ணது யாரு? மோசே. அப்ப அது பிரைவேட் ரோடு தானே. அது பிரைவேட் ரோடு. யாருக்கு மட்டும்? ஜபிக்கிறவங்களுக்கு மட்டும் திறந்த வழி. பார்வாத பப்ளிக் ரோடாக்குனாய். You understand the difference? நான் பாடுபட்டு ராத்திரி மொத்தம் காற்றடி கொண்டு முழங்கால நின்று தரப்பீராக உம்முடைய பாதத்தில் உம்முடைய அடியான் விழுந்து கிடக்கிறேன், உம்முடைய அடியானை வெட்கமடையாதபடி திறக்கணுமேன்னு சொல்லி கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி ஜபித்தவனுக்கு வேண்டி பிரைவேட் ரோட திறந்து விட்டா மற்றவன் கிங் வர. அவன் சொல்றான், திஸ் இஸ் பப்ளிக். கர்த்தர் சொன்னார், உனக்கு சொன்னாலும் மனசிலாவதில்லை, உன்னை சொன்னாலும் மனசிலாவதில்லை. பிரைவேட் ரோடாகும் திறந்து நாய் எப்போ போட்டுவேன்னு. புரியல பாதி ஆளுகளும் புரியுது. கண்ணீர் விட்டவன் கரையேறது வரை நான் மிண்டாத இருப்பேன். கண்ணீர் விட்டவன் கரையேறது வரை
நான் மிண்டாத இருப்பேன். கண்ணீர் விட்ட கடைசி ஆத்மா கரையாறின உடனே இது எப்படி இருந்தோ அப்படியே இருக்கும், எப்படி இருந்தோ அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. செங்கடல்ல வழிய திறந்தவரை துதியுங்கள், பார்வோனையும் அவன் சேனையும் அதே பெருங்கடலில் அதே வட்டாந்தரையில் விழுந்து போக பண்ணவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கப்பல் மொத்தம் ஆடுது, கப்பல் மொத்தம் ஆடுது. ஆட்கள் சொல்லிச்சனும் இது பப்ளிக் ப்ராப்ளம் ஆகும். ஆண்டவர் சொன்னார் பப்ளிக் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, பிரைவேட் ப்ராப்ளம். உள்ள ஒருத்தன் கிடக்காய், அவனை எடுத்து எனக்கு தான் ப்ராப்ளம் தீரும். உனக்கு புரியாது, புரியாது, புரியாது. புரிஞ்சாலும் புரியாது போல இருப்பணும். அது இந்த ஏரியாவுக்கு ஒரு நன்மை. பப்ளிக்ல கப்பல் கிடந்து ஆடுது. 2 இன்ஜினுங்க சவுண்ட் வருது. ஒரு இன்ஜின் கப்பலுக்கு இன்ஜின், இன்னொரு இன்ஜின் கப்பல் பக்கத்தில் கிடக்கு. அந்த இன்ஜின் இந்த இன்ஜின், இந்த இன்ஜின் யோனாகியா இன்ஜின். சில ஆட்கள் ஊரே உறங்க முடியாதபடி உறங்கணும் இல்லையா? That's what I mean. മനസ്സിലായില്ല? മധുവാ മനസ്സിലാകാൻ പോകും. பப்ளிக்கு பயங்கர குலுக்கம். அவியா ஜெபம் பண்ணி பார்த்துணும், சோத்திரம் சொல்லி பார்த்துணும். ஆண்டவர் சொன்னார் இது இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கும் தொடர்பில்லை, இது வெரி மச் பிரைவேட். உள்ள ஒருத்தன் கிடக்காய், அவனை வெளியே இறக்கி விடு, யூ ஆர் ஓகே. அப்போ அவிய கேட்டோம், ஆண்டவரை அவனை எப்படி கொண்டு போவீர்? அப்போ ஆண்டவர் சொன்னார் அவனை அந்தர்வாகினியில் கொண்டு போகலான்னு. அவனை எப்படி? அந்தர்வாகினா தெரியும் இல்லையா? நீர்மூழ்கி கப்பலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, நீங்க எடுத்திடவும் வண்டி வரும்னு. நீங்க எடுத்திடவும் வண்டி வரும். நபி ஒரு ஜெபக்குறிப்பெல்லாம் ஜோம் பண்ணிச்சு, இந்த இரத்தப்பழி எங்கள் மேல் விழாதிருப்பதாக என்று சொல்லி ஜோம் பண்ணி எடுத்து அங்கே போட்டு கொடுத்துனும் ஏர்கிராஃப்ட் வந்து தூக்கிட்டு போச்சு. 800 மைல் தூரம். எத்தனை மைல் தூரம்? 800 மைல் தூரம். 24, 48, 72 மணிக்கூர் ஜோம் பண்ணக்கு நல்ல வாய்ப்பு. சுத்தமாக ரேஞ்ச் இல்லை. வெள்ளம் குடிச்சாக்க ஒற்ற ஆள், ஒரு டிஸ்டர்பன்ஸும், பூமி அதிர்ச்சி வந்தாலும் ஜெபக்கூட்டம் தடைபடாது. மூணு நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே இப்போ ஜபிக்காமல் இருக்க முடியாது. இப்போ ஜபிக்கலைன்னா திமிக்கலமாக்கு தூக்கிட்டு போனது. மெட்ராபாலிஸ் ஒர்க் ஆச்சுன்னா சேமியா பொடி போல வெளியில் வருவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சேமியா பொடி இப்போ சேமியா பொடியா வெளியே வராமல் இருக்கணும்னா ஊக்கமாக என்ன ஆகணும்? போராடி ஆகணும். பிரைவேட் ப்ரேயர் ஏரியாவில் கொண்டு வச்சிருக்கு. வாட்டர் பாருங்க, வாட்டர் ப்ரூஃபு, ஏர் ப்ரூஃபு, ஃபயர் ப்ரூஃபு, ஃபுட் ப்ரூஃபு. உலகத்தில் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல, ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருந்து ஜோம் பண்ணது. மோஸ்ட் ப்ரொடெக்டட், மோஸ்ட் டேஞ்சரஸ். நினிவே கடற்கரையில் ஆட்கள் நிற்கும்போ ஒரு ஃபுட்பால் போல ஒரு சாதனம் பொங்கி உருண்டு வந்து விழுது. அதுக்கு மேலோடி அப்படி பாயல் எல்லாம் பிடிச்சிருந்த ஆட்கள் எல்லாம் கிளீன் பண்ணி கழுவி எடுத்து நெடுக்கி பார்த்தா மாக்காயின்னு நினைச்சாங்க நெடுக்குச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? அப்புறம் ஆட்கள் எல்லாம் தட்டி தொடச்ச உடனே டக்குன்னு சாடி எழுமிந்துட்டா. இன்னும் 40 நாள் ஆளு கிடங்கி போச்சு. இன்னும் ஒரே ரட்சிக்கப்பட்டில்லையா? ஒரே ரட்சிக்கப்பட்டில்லையா? சில உபத்திரவங்களில் உன்னை அழிக்கிற நோக்கம் இல்லை. சில உபத்திரவங்களில் உன்னை அடையாளப்படுத்துகிற நோக்கம் இருக்கு. சில உபத்திரவங்களில் உன்னை உயர்த்துகிற நோக்கம் இருக்கு. நாளையிலிருந்து உன் வீடு உயிர்த்தெழுந்த லாசருவின் வீடு. கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. உயிர்த்தெழுந்த லாசருவின் வீடு. எந்த தேசத்துல சத்துரு உன்னை கல்லறைக்குள்ள வச்சு மூடினாலோ அதே தேசத்துல கர்த்தர் உன்னை வெளியே தூக்குறாரு. விருந்து முடியல.
நீங்க வேற ஒன்றும் செய்யலாம். ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? திஸ் இஸ் மை ப்ராப்ளம்னு சொல்ல முடியுமா? கரெக்டா? தலை வலிக்குது பாஸ்டர், இடுப்பு வலிக்குது பாஸ்டர், கழுத்து வலிக்குது பாஸ்டர், முட்டு வலிக்குது பாஸ்டர். என்ன பிரச்சனை சிஸ்டர்? இங்க பாருங்க பாஸ்டர், இங்க வலிக்குது, இங்க பாருங்க இங்க வலிக்குது, இங்க பாருங்க இங்க வலிக்குது. மொத்த ஜோம் பண்ணிட்டு பார்த்தாங்களே தெரியும், அந்த விரல்ல நகைச்சுட்டு. அந்த விரல் எங்க குத்தினாலும் தலையில் அந்த விரல் வச்சு குத்தினப்போ தலைவலி போல தோணுச்சு, இடுப்புல குத்தினப்போ இடுப்பு வலி போல தோணுச்சு. ஆனா பிரச்சனை எங்க? அந்த விரல்ல. நகத்தை தவிர எல்லாம் ஸ்கேன் எடுத்தாச்சு. பிரச்சனை எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமானோ, இதுதான் என் பிரச்சனை காரணம்னு நீ காட்ட முடியுமானோ, அற்புதம் செய்ய கர்த்தரால முடியும். இதான் என் ப்ராப்ளம். எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப ஒன்றும் கேட்கல. ஒன்றும் பிசிக்ஸ் தெரியுமா, கெமிஸ்ட்ரி தெரியுமா, பயாலஜி தெரியுமா, பாட்டனி தெரியுமா, சைக்காலஜி தெரியுமா, ஓங்காலஜி தெரியுமா, அப்தால்மாலஜி தெரியுமா, ஆந்த்ரோபாலஜி தெரியுமா, எக்காலஜி தெரியுமா, ஒன்றும் கேட்கல. எங்க விழுந்து காலப்போக்கில் மறந்துன்னு சொல்லப்படாது. காலப்போக்கில் மறந்துன்னு சொல்லப்படாது. சில மணி நேரமா அங்கே பார்த்துட்டு இருக்கிறேன், அதுல வச்சுதான் மிஸ் ஆச்சு. அப்படி சொன்னா ஒரு மரத்தடி அதுல போய் விழப்போகுது, அதுக்குள்ள இருந்து வாக்குத்தத்தம் மேல வரப்போகுது. நான் பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணாதவரை பிரச்சனை அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை பேரை ரட்சிக்க ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? எத்தனை நேரம் ஆகும்? ஆனா பாவம் போல வந்து வாசல் கதவை ஒருவன் சத்தம் கேட்டு, என்னுடைய தெய்வத்தை போல நல்ல தெய்வம் வேற இல்லை, உடைச்சிட்டு இருதயத்தில் யாரும் உட்கார்ந்துருந்தா ஒருவன் கேட்க முடியாது. யூதாசு பெர்மிஷன் கொடுக்காமலே சாத்தாவுல யாரும் உட்கார்ந்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, மென்மையான ஒரு பிரசங்கத்தை வச்சு தட்டுவாரு. நீ திறந்த உள்ள ஏறுவாரு, உடைச்சிட்டு உள்ள ஏற மாட்டாரு, அடுத்த வீட்டுல தட்ட போவாரு. எவன் ஒருவன் திறக்கிறானோ அந்த வீட்டுல தேவ செயல். 10-20 ஆண்டுகளாய் இந்த தேசத்தின் இருதய கதவு தட்டப்படுகிறது. சில குடும்பங்களின் இருதய கதவு தட்டப்படுகிறது. உடைத்து உள்ள வருகிற தேவன் அல்ல, உடைக்க முடியாததனால் அல்ல, அவர் உடைச்சு வரமாட்டாரு. அவருக்கு தேவை உன்னுடைய அனுமதி. உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருந்தா 750 கோடி ஜனங்களும், அதாவது சங்கீதக்காரன் சொல்றான், நான் என் கற்பத்திலிருந்து விழுந்தது முதல் நீர் எனக்கு தேவனாயிருக்கிறீர். எப்போ? நான் என் தாயின் வயிற்று இந்த பூமியில விழுந்தது முதல் எனக்கு தேவனாயிருக்கிறேன்னா, நான் பிறந்த பொழுது உம்முடைய சார்பில் விழுந்தேன். தெய்வத்துக்கு ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா ஆண்டவர் வெயிட் பண்றார். எதுக்கு தெரியுமா? நானா முன் வந்து என்ன கொடுக்கணும். வலுக்கட்டாயமா பிடுங்கினா அது ஒரு வகை திருட்டு இல்லையா? என்ன இடையில ஒரு முறப்பு, ஒரு அல்லையிலே சொல்லி நினைச்ச தப்பு. ஐடென்டிஃபை. உங்க பிரச்சனை என்ன? காலு முதல் தலைவரை கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. எங்க ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு, அது வெளிப்படாம இருக்கு. ഇന്ന് രാത്രി അതിന്റെ അടിവേരോടെ പറിച്ചെടുക്കുവാൻ കഴിവുള്ള ദൈവാത്മാവിന്റെ സാന്നിധ്യം ഇവിടെ വ്യാപരിച്ചാൽ പിന്നെ അതിന് അവിടെ മറഞ്ഞിരുന്ന് പൊരുതുവാൻ കഴിയുകയില്ല. ഇനി അത് മറഞ്ഞിരുന്നോ കുടുംബത്തെ താക്ക മുടിയാതെ. இந்த ராத்திரி வசனம் ஆணி வேரை வெட்டுகிறது, அடி வேற வெட்டுகிறது. கண்ணமுடன கை தட்டணும், வாயை திறந்து ஆவியில பெற்றுக்கோ. அந்தரத்தலாதரந்தர் ஈதரந்தலாதன பிரௌடப துரபரபரபரபா ரேல அந்த கந்தல் கபரபரபரபரபா ரேல அந்த வெட்கப்படாத கண்ணமூடு. உன் மேல கிருபை வருது சிஸ்டர், கர்த்தருடைய வல்லமை மேல வருது. கண்ணமூடு, கையை தட்டு. நீ சாட்சியாய் மாறுவாய், நீ அற்புதத்தை காணுவாய். சகோதரா, கர்த்தர் உன்னை சாட்சியா வைக்கிறார்.
நான் கேட்கிறேன், நான் நியாயமா தான் கேட்கிறேன். மரித்தவனுக்கே அற்புதத்தை செய்ய முடியும்னா உயிரோட இருக்கிற நமக்கு எத்தனை அதிக அற்புதம் செய்ய அவரால முடியும் இல்லையா? இயேசுவின் இரண்டாவது கேள்வி. நான் இதுவரை பேசுனது ஒன்னாவது கேள்வி. என்ன இரண்டாவது கேள்வி? யோவான் 8:10. என்ன பயங்கரமான ஒரு கேள்வி இல்லையா? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். என்ன பயங்கர கேள்வி இல்லையா? உன்னை குற்றப்படுத்தின ஆளு எங்க? எங்க? உன்னை வாழ விட மாட்டேன், நீ வீடு வச்சு பாரு, உன்னை வீட்டுல கல்யாணம் நடந்து பார்க்கட்டு സവാൽ വിട്ടിരുന്നില്ല, അവന് എങ്ക? എന്തുവാ നിങ്ങൾ ഇങ്ങനെ പേടിച്ചിരിക്കുന്നേ? എങ്ക? നീ ഒറ്റ ആള് ஊர் மொத்தம் தெரிஞ்சு நின்று கல் எடுத்து அங்க உருட்ட கல்லு, இங்க எறியக்கு கல்லு, என்னாலும் கல்லு உரப்பு. உருட்டக்க எறியக்க கல்லு உரப்பு. சங்கமா வந்திருக்கணும், கூட்டத்தோட வந்திருக்கணும். அது சட்டத்தை கையில் எடுத்துட்டு வந்திருக்கணும். சட்டத்தை கையில் எடுத்துட்டு வந்திருக்கணும். நியாயப்பிரமாணம் இப்படி சொல்றது, மோசே இப்படி சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லா செக்ஷனுமே தெரியுது. எந்த செக்ஷன்ல போனா இவனை பூட்டலான்னு நமக்கு ஒரு செக்ஷன் தானே உண்டு. You understand my Tamil? நமக்கு மொத்தம் உள்ளது ஒற்ற செக்ஷன். அது என்ன செக்ஷன்? அவரால் எந்தி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. ஆனா அவங்களுக்கு எல்லா செக்ஷனும் தெரியுது. மோசைக்கு பிரமாணத்துல, இன்ன வசனத்துல, இன்ன அதிகாரத்துல, இன்ன பக்கத்துல இப்படி சொல்லி இருக்கு. ஆஹா, நியாய பிரமாணத்துல இப்படி சொல்லி இருக்கு. ஆஹா, நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்போ மதிலுக மேல தேங்கையும் கொண்டு வச்சுட்டு ஃபேனை போட்டுட்டு இது எங்க விழுவுன்னு கேட்டா என்ன சொல்லுது? மதிலுக மேல கோகனட் தேங்காய் கொண்டு எங்க வச்சிருக்கு? மதிலுக மேல. ஃபேன் இட்டு வச்சுட்டு இது எந்த பக்கம் விழும்? ரெண்டு பக்கம் தானே விழும். ஒன்றில் அந்த பக்கம், இல்லைன்னா இந்த பக்கம். மதில் மேல் பூனை எண்ணா கூட சாடி போயிருக்கும். இது இப்போ மதில் மேல் தேங்காய். இப்போ இயேசு இவளை கல்லெறிஞ்சு கொல்லுங்கள்னு சொன்னா அவங்க திருப்பி கேட்கணும், நீர் பாவியை ரட்சிக்க வந்தீர் என்பது போய். இவளை கல்லறியாதுங்க, பாவம் போட்டுன்னு சொன்னா நீர் நியாயப்பிரமாணத்தை மீறினீர் என்பது உண்மை. சில கொஸ்டின் எல்லாம் கொஸ்டின் இல்லைன்னா சில கொஸ்டின் எல்லாம் சூண்டையாகும். இறைய கொளுத்தி போட்டு தருவணும், விழுங்குனா പിന്നെ முடிஞ்சு. உடனே ஒரு சோடா நாரங்க வெள்ளம் குடிச்சா டைலூட் ஆகி போகும். ஒரு குளத்தை அங்க இட்டு கொடுத்தணும். இயேசு குனிஞ்சிருக்காரு. இப்ப இந்த பெண்மணிக்கு உள்ளம் சொல்லுது, இப்போ நீர் குனிஞ்சிருந்தா எனக்கு ஆபீஸ் போட்டு நிமிர்ந்திருக்க வேண்டிய நேரத்தில் குனிஞ்சிருக்கிறீர். இவனோட ஊர்ல ஒருத்தனையும் பேடி இல்லை, உண்மை மட்டும் பேடி. இப்ப என்ன கொண்டு கல்லறை விட்டுருவோம்? நீரும் குனிஞ்சிருந்தா, நீரும் குனிஞ்சிருந்தா. கர்த்தர் குனிஞ்சிருந்துட்டு சொல்றாரு, மகளே ஓடி, தப்ப விருப்பம் உள்ள ஓடட்டு. அடுத்த தடவை நான் நிமிந்து பார்க்கும்போ அவனா ஓடுவான். அவனா சில நேரம் கர்த்தர் குனிஞ்சிருக்கது சிலருக்கு ஒரு வாய்ப்பு. சில நேரம் நம்ம அவனை தொடு நெற்றின்னு சொல்லுவோம், குனிஞ்சு கொடுப்பார் இல்லையா? அவனுக்கு ஒரு ஆயுசுல ஒரு வருஷம் நீட்டி கொடுத்தது. குனிஞ்சிருந்தது ஒரு வாய்ப்பு. குனிஞ்சிருந்தது கர்த்தரை கையில்லாதனால அல்ல, உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு.
நான் 3-4 உபவாசம் இருந்து அவரை எழுப்பி விட்டு அவர் குனிஞ்சிருக்காரு. உடனே பார்த்தேன் இது நடக்காது, கதை சரியாவது. 7 நாள் உபவாசம் இருந்தேன். 7 நாள் உபவாசம் இருந்து அவரை தூக்கலான்னு பார்த்தா he is still குனிஞ்சு சிட்டிங். ஒற்ற ஒருத்தன் எனங்கல்ல, ஒற்ற ஒருத்தன் பிளானோட தான் வந்திருக்கு, பிளானோட தான் வந்திருக்கணும். பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தா பாடி இல்லாத என்ன பண்ணுவணும்? அப்போ they are compelled to get a body. அவளுக்கு என்ன ஆனாலும் பாடி கொண்டு தான் போகணும். இப்போ பாடி நிற்கு, ஜட்ஜு குனிஞ்சிருக்காரு. யுவர் ஆனர், யுவர் ஆனர். 10-15 கேஸ் இருந்தால் நேரம் வேஸ்ட் ஆக்கல, அர்த்தம் இருக்கு. ஒற்ற கேஸ்ல இருக்கு. நிமிர்ந்தாரு, நிமிர்ந்துட்டு சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட்னு சொன்னோட அவன் சொன்னான் அல்லேலூயா. இப்ப எனக்கு அந்த பெண்மணி கேட்டாங்க கேள்வி, உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லல, உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்லல, பாவம் இல்லாதவன் கல்லறியக்கிலே சொன்ன, நீ ஏன் இல்லைன்னு சொன்ன? அவன் சொன்னா மொத்தம் எனக்கு கஸ்டமர் ஆகும். இனி எறிஞ்சா அவளே தந்த இடத்தோட சொல்லுவா, ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி 9:30 மணிக்கு நீ எங்க கிடந்த? யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? பார்த்தீங்களா, கூனி குருவி கதை முடிஞ்சுன்னு நின்னவன் இப்ப வாரா, இப்ப பால் இவளுக கோர்ட்டுல. இனி எவனாவது கல் எடுத்தா சொல்லுவான் 8-8-88. பாதி பேர் போச்சுனுமா, மீதி பேர் பின்னு நிக்கணும். ஏசு பார்க்குற இவைய போவலையோ, போவல்ல. ஏசு பின்ன எழுதினார் 2 பேராகிராஃப். பயோடேட்டா தொட்டு, டேட்டா பர்த் தொட்டு, 7ஆம் கற்பனைக்கு குட்டியை உடைச்ச டேட் வரை எழுதிட்டு நிமிர்ந்து பார்த்தா ஊரே காலி, ஊரே காலி. இயேசு கேட்கிறாரு, உன்மேல் குற்றம் சுமத்தின ஆட்கள் எங்க? 5 வருஷத்துக்கு முன்ன நீ இப்படி இல்லை, 7-8 வருஷத்துக்கு முன்ன நீ இப்படி இல்லை. நீ நடந்து போகும்போது உன்னை கண்ட உடனே தண்ணி அடிச்சுட்டு பாட்டு பாடுவரும், நீ நடந்து போகும்போது உன்னை கண்ட உடனே கெட்ட வார்த்தை பேசுவரும், உன்னை கேவலப்படுத்துவரும், உன்னை தோற்கடிக்க வேண்டிய எல்லா முயற்சியும் பண்ணிச்சிடும். நீ தோற்கடிக்கப்படலைன்னு அறிஞ்சிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, அவையெல்லாம் எங்க? அவையெல்லாம் ஜபிக்கிற நீ இருப்ப, கிருபை உள்ள நீ இருப்ப. ஆகாமிய கூடாரங்கள்ல வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கலாம், தெய்வத்தினுடைய பாதத்துல தங்கி இருக்கிற ஒரே நாள் நல்லதுன்னு சொல்லி துணிஞ்சு தெய்வ கையில ஒப்பு கொடுத்த நீ இருப்ப. உன்னை கொல்லும்படி கொட்டேஷன் இட்டு ராத்திரியும் பகலும் உனக்கு விரோதமா சூழ்ந்திருந்த சத்துருவின் பாளையத்துல ஒண்ணும் இருக்காது. உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? பெரிய எழுப்புதல் ஒன்றும் ஊரில் நடக்கலைன்னாலும், பெரிய அடையாளங்கள் ஒன்றும் ஊரில் நடக்கலைன்னாலும் எதிராளிக்கு எண்ணம் குறைஞ்சிட்டு தானே வருது. 50 இருந்த எதிராளி 40 ஆச்சு, 30 ஆச்சு. சத்துருவின் பட்சத்தில் பலம் குறைஞ்சிட்டு வருது. தெரியல பாத்தியா, எதிராளியின் பலம் குறைஞ்சிட்டே வருது. கோலியாத்து முதல் நாள் அவன் ஒரு கட்ட வார்த்தை பேசினப்போ ஊரே கிடுங்கும். 40ஆம் நாள் கட்ட வார்த்தை பேசுறப்ப ஆடியோ அவுட்டு. அவனுக்கு கேட்குது இல்லை. எதிராளிக்கு பலம் குறையுது. நீ ஜபிக்க ஜபிக்க ஏதோ ஒரு பகுதியில் நீ பலப்படுகிறாய், நீ அதை அறியாது இருக்கிறாய்.
நீ ஃபவுண்டேஷன் போட்டு பாருன்னு சவால் விட்ட ஆவி எங்க? உன் வீட்டுல மரணம் நடக்காம விட மாட்டேன்னு சவால் விட்ட ஆவி எங்க? உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு வேணும் சவால் விட்டு ஆவி எங்க? உன் குடும்பத்துல கருங்கொடி பறக்கும்னு சொல்லி போராடின ஆவி எங்க? ஆம்புலன்ஸ்ல சடலம் வரும்னு சவால் விட்டு ஆவி எங்க? ஊராபா ஷாக்காத்தாராபா இனி கை தட்டணும், இனி வாயை திறக்கணும். எங்க எங்க உன்னை அவமானப்படுத்தும்படி வாயை திறந்த, தங்கள் வாயை விரிவாய் திறந்த அந்த வல்லமைகள் எங்க? அவர்கள் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையா? அடுத்த மூமெண்ட்ஸை பாருங்க. அவ குனிஞ்சு கடந்ததுல ஒரு பெரிய கல்லு கையில எடுத்தா. பெரிய கல்லு கையில எடுத்துட்டு அவரு கையில கொடுத்துட்டு சொன்னா, நீர் என்ன சொன்னீர்? பாவம் இல்லாதவன் பெரிய கணவன் இந்த பூலோகத்துல என்னை எறிவதற்கு அதிகாரம் உள்ளது நீர் மட்டும். என்ன உன் மேல உரிமை அவருக்கு மட்டும், உன் மேல அதிகாரம் அவருக்கு மட்டும். நீ பிடபிள்யூடி அல்ல, நீ பிரைவேட். கல்லெடுத்து கையில் கொடுத்துட்டு சொன்னா, இந்த தப்பு எனக்கு தெரியும், நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் நான் செய்யாதது ஒன்றும் இல்லை தேவகுமார்னு அவர் சொன்னாரு, நானும் உன்னை குற்றவாளியா தீர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாருன்ன. இனி பாவம் செய்யாதே, இன்னில இருந்து உனக்கு புதிய வாழ்க்கை, இன்னில இருந்து உனக்கு புதிய வாழ்க்கை. அல்லேலூயா அல்லேலூயா. கல்லறியும்படி கல்லெடுத்துன்னு ஆட்கள் அந்த இடத்துல தான் இருக்கணும்னா, அங்கண்டு நீ வீடு வாடகைக்கு எடுத்து ஊர் மாறி போகக்கூடாது. கல்லெடுத்த இடத்துல தான் இருக்கணும். அங்கதான் பைபிள் எடுத்துட்டு நடக்கணும், அங்கதான் சோத்திரம் சொல்லி நடக்கணும். உன்னை வாழ வச்சது அங்கதான். அதுதான் உனக்கு ஆண்டவர் வச்ச மண்ணு, அதுதான் உனக்கு ஆண்டவர் வச்ச நிலம். அதே இடத்துல இல்ல நான் இங்க அவமானப்பட்டாச்சு இனி வாழ மாட்டேன்னு சொல்லி ஓடப்படாது. அங்க நிக்கணும், அங்க நிக்கணும், அங்க வாழணும் சாட்சியாய். கேள்வி 3. 1வது கேள்வி என்ன? அவனை எங்கே வைத்தீர்கள்? கேள்வி 2, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? கேள்வி 3, கொஞ்சம் எண்ணம் இருக்க, எதை சொல்லக்கு? 1 2 எண்ணம் டக்கு சொல்லிட்டு முடிக்கலாமா? யோவான் 9:35. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அடுத்த கேள்வி, do you believe? வருமானம் போச்சு, கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டது, கண்ணு தெரியல, எனக்கு மட்டும் எல்லாம் இருளாவே இருக்கு. ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, உனக்கு ஒன்றும் இல்லைன்னாலும் விசுவாசம் இருக்கா? அது டிகிரி படிக்கிற இடத்துல கிடைக்காது, அது வேதத்தில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். வலது கையை உயர்த்தி பிடிங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க. ஆண்டவர்கிட்ட உண்மை மட்டும் நம்புறேன் அப்பான்னு சொல்லுங்க வாயை திறந்து. என் வாழ்க்கையில் ஒரு இருட்டு வந்து மூடுறது நான் அறியல, என் குடும்பத்தில் இருட்டில் என்ன நடந்ததுன்னு நான் அறியல. சில காலம் நான் கண் தெரியாதவரை போல வாழ்ந்தேன். ஆனா இப்போதான் சொல்றேன், அப்பா நான் போய் நம்புகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க வருமானம் எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவர் கேட்கல, உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு ஆண்டவர் கேட்கல, உங்க திறமை என்னன்னு ஆண்டவர் கேட்கல.
நீ கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா? ஏன்னா நீ விசுவாசமாயிருக்கிறேன் மட்டும் வாயை திறந்து சொன்னா உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சில மனிதர்கள் மேல நீங்க ஆழ்ந்த விசுவாசம் வச்சு தோற்று போயிருக்கலாம். சில உறவினர்கள் மேல நீங்க ஆழ்ந்த விசுவாசம் வச்சு தோற்று போயிருக்கலாம். சிலர் நீங்க ரொம்ப நம்பி தோற்று போயிருக்கலாம். சிலர் நீங்க நம்பி வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். சிலர் நீங்க சகோதர சகோதரியை போல நினைச்சு ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவனும் நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் தானே. அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, நீ மனுஷனை விசுவாசிக்கிறாயான்னு கேட்கல, நீ தேவனை விசுவாசிக்கிறாயா? எல்லாம் போச்சு இல்லை, இனி இலக்க ஒண்ணும் இல்லை இல்லையா? இப்ப கேட்கிறேன், உனக்கு விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பயங்கர அல்லேலூயா இல்லையா? ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்க. ஒன்று, அவனை எங்கே வைத்தீர்கள்? ரெண்டு, உன்மேல் குற்றம் சுமத்தினவர்கள் எங்கே? மூணு, நீ தேவனை விசுவாசிக்கிறாயா? ரெண்டு கேள்வி கூட கேட்டுட்டு முடிக்கலாம். என்ன? யோவான் 6:5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். எங்கே வாங்கலாம்? எங்கே வாங்கலாம்? இந்த வண்ணம் உள்ள ஆளுகளுக்கும் வண்ணம் குறைஞ்ச ஆளுகளுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க இனி பார்க்கணும். வண்ணம் உள்ள ஆளுவ கொஞ்சம் தான் சாப்பிடுவணும். வண்ணம் உள்ள ஆளுவா கொஞ்சம் தான் சாப்பிடுவணும். அதுவும் பேடிச்சு பேடிச்சு தின்னுவணும். 2 ഇഡ്ഡലി 3 ഇഡ്ഡലി. എന്തോ അവിടെ ഒരു ചിരിപ്പ്. സത്യമല്ലേ പാസ്റ്ററെ? ஆனா தீக்கோலி போல இருக்க ஆளுகளை பாருங்க. அவைய தின்ன மாட்டணும், குட்டக்கணக்கில் வெட்டி ஆட்டணும். They don't eat, they load. They don't eat, they load. லாரியில் 2 டம்போ கேட்டணும் இல்லையா? அவ ஏன்னா அவைய மோசைக்க கோலுக்க கிருபை. நின்ன நிப்பில் 400-500 பாம்போல விழுங்கின பிறகு நீக்கோலி போல போகுது. இந்த லேகியம் வாண்டி கொடுத்தா டெவலப் ஆகும்னு சொல்லி 400 பாம்பு லேகியத்தை ஒருமிச்சு வாண்டி கொடுத்த பிறகும் நீக்கோலி அப்படியே கிடையாது. கரெக்டா சொல்றாரு. என்ன கூட்டம் முடிஞ்சு ஒரு சேகரம் இருந்தா போதும். இப்போ தெருள் கூட்டம் வருது. இப்போ கன்வென்ஷன்லையும் வெளியே சொல்லண்டா, நமக்குள்ள இருக்கட்டு. 20 பேருக்கு சாப்பாடு வச்சுட்டு 40 பேர் வந்திருக்கோம். பாஸ்டர் நெஞ்சாங்கூட கிடுங்கும் இல்லையா? லைட் ஆகுது. கொண்டு வாருன்னு ஜோம் பண்ணணும். அது வேற. கொண்டு வாருவாண்டவரேன்னு ஜோம் பண்ணணும். அப்புறம் மனசுல எப்படி சமாளிச்சது? எப்படி சமாளிச்சது? எத்தனை ஆளோ வந்தாலும் சமாளிச்சக்குள்ள எளிய வழி டிப்ஸு வெளியே யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆளுவானாலும் சொல்லித்தாரேன். இடியப்பம் கொடுக்கணும். இடியப்பம் கொடுத்துட்டு தெட்டெடுத்து தின்ன பிறகு அடுத்தது தள்ளாண்டி வெல்லணும். தெட்டெடுத்து தின்ன பிறகு அடுத்தது தள்ளாண்டு சொல்லணும். ஒரு ஆள் ஒரு இடியப்பம் ஒரு ராத்திரி தீக்காது. பின்னி பிணைஞ்சு கிடக்கு, தீராது. புரியலையோ? இப்ப ஷார்ட் கட்டுன்னு சொல்லி தந்தாச்சு.
ആളോ വരണം 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 വരണം. പ്രസംഗിയാർ യേസു. പ്രസംഗിയാർ தேனிலும் தேன் கூட்டிலிருந்தும் ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ள வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சம். அவர் வாயை திறந்த அற்புதம். அவருடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னு சொல்லி ஆட்கள் வாஞ்சோட இருக்கணும். அவர் கேட்கிறாரு, இத்தனை பேருக்கு சாப்பாடு எங்கே கொள்ளலாம்? எங்கே கொள்ளலாம்? சீசர்கள் மேக்ஸில் ஜெயிச்ச ஒற்ற சீசன் தான் உண்டு. மேக்ஸில் ஜெயிச்ச ஒற்ற சீசன் தான் உண்டு. அவனே சொன்னான், மேக்ஸில் ஜெயிச்ச ஆளுகளை ஒரு வேலைக்கு வைக்கப்படாதுன்னு. யாரவே இயேசு குரூப்பில் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து ஜெயிச்சாரு உதாசு. ஒருத்தன் பெரிய தப்பு பண்ணியிருக்கான். பெரிய தப்பு பண்ணிட்டு கோர்ட்டில் கொண்டு விட்டுருக்கு. ஜட்ஜி இவன் செஞ்ச எல்லா குற்றங்களும் வாசிக்கிறாரு. எல்லாம் வாசித்து முடிச்சுட்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, யூ தாஸ். அவனை பேர் தாசு. அவரு கேட்குறாரு, யூ தாஸ். அவன் சொல்கிறான், ஐயோ சாரே, நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் வெறும் தாசுன்னு. புரியலையோ? யூ இவ்வளவு டென்ஷன் எங்கிருந்து நீங்க அந்த கேள்வியோட நிறுத்தப்படாதுன்னு அடுத்த சென்டென்ஸை வாசிக்கணும். தாம் என்ன செய்ய போகிறார் என்று அவர் முன்னமே அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட எங்க வாங்கலான்னு கேட்டது உண்மை. ஃபவுண்டேஷன் போட சொன்னது உண்மை. பிளான் வரைய சொன்னது உண்மை. கல்யாணத்துக்கு பேசி உறப்பிக்க சொன்னது உண்மை. எல்லாம் சொன்னது உண்மை. உங்களுக்குள்ள கலக்கம். ஆனா அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு முன்னமே தெரியும். கை தட்டணும். வாயை திறக்கணும். தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இயேசு முன்னமே அறிந்திருந்தார். 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. அருமை தேவ பிள்ளையே, பணம் இல்லாத வழியில வச்ச வேலையை மறுபடியும் தொடங்க போறாரு. பைசா இல்லைன்னு சொல்லி நிறுத்தி வச்சது ரீஸ்டார்ட் ஆக போகுது. இடையில விட்டது மறுபடியும் தொடங்க போகுது. ஏன்னா அவர் செய்ய போகிறதை முன்னமே அறிகிறார். பிரச்சனை பதிலா உங்களுக்கு முன்னமே தெரியல ஆண்டவரே, பின்ன ஏன் கேள்வி? நீங்க பரபரப்பா இருக்கணும். நீங்க ஒரு தடவை தேவ பிள்ளைகளா மாறிக்கிட்டா பின்ன எப்ப நம்மளை எப்படி தான் வச்சிருப்பாரு? ஏதாவது ஒரு விதத்துல பரபரப்பா தான் வச்சிருப்பாரு. ஏன்னா பின்மாற்றத்தை பற்றி யோசிக்க ஒரு நிமிஷம் கூட கிடைக்கப்படாது. அதனால எப்போ என்னத்துல வச்சிருப்பாரு? பரபரப்பாகவே வச்சிருப்பாரு. பரபரப்பான ஒரு கேள்வி கேட்டாரு, எங்க வாங்கலாம்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, எங்க வாங்கலாம், எங்க ஆர்டர் கொடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்? அவருக்கு தான் என்ன செய்ய போகிறேன்னு முன்னமே தெரியும். உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் ஏற்கனவே எழுதியாச்சு. உங்க வீட்டில் என்ன செய்யணும்னு கர்த்தர் ஏற்கனவே எழுதியாச்சு. உங்க குடும்பத்தில் என்ன செய்யணும்னு கர்த்தர் ஏற்கனவே எழுதியாச்சு. உங்க கிணற்றில் உள்ள தண்ணீரை திராட்சரசமா மாற்றணும்னு கர்த்தர் ஏற்கனவே எழுதியாச்சு. நீ கலங்க வேண்டாம். தாம் செய்ய போகிறதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். My last question, என்னோட கடைசி கேள்வி இது. இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல வந்திருக்கிற அத்தனை பேரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வியாகும். இந்த கேள்வியை நான் கேட்காம போனா ஒருவேளை இந்த கன்வென்ஷன் முதல் நாள் பூர்ணமாகவில்லையோன்னு எனக்கு தோணும். அதனால் இந்த கேள்வியை கூட கேட்டு நான் முடிக்கிறேன். யோவான் 21:17 Do you love me? இவர்கள் எல்லாரும் பார்க்கலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அவன் கேட்குறான், ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு கேள்வி டக்குன்னு? அவர் சொன்னாரு, உனக்கு செஞ்ச அற்புதத்தை நான் வேற யாருக்கும் செய்யலை. ஏன் 12 சீசரில் வேற யாருக்கா மாமியும் உயிரோட காய்ச்சல் மாறி உயிரோட வாழல? ஏன் சீசர்களில் வேற யாரும் கடல்ல கரையில் நடந்தது போல நடக்கல? ஏன் சீசர்களில் வேற யாரும் வலது பக்கத்தில் வலையை போட்டு 153 பெரிய மீன்
பிடிக்கல. ஏன் சீசர்களில் வேற யாரும் தூண்டில் போட்டு அந்த தூண்டில் ஒரு மீனும் அந்த மீனுக்கு வயிற்றில் வெள்ளிப்பணமும் இருந்ததை காணல. இதெல்லாம் கண்ட ஒற்ற ஆள் நீ, அந்த ஒற்றாளை பார்த்து இவ்வளவு அற்புதங்களை ஃபவுண்டேஷனாக போட்டுட்டு கேட்குறேன், டு யூ லவ் மீ? இன்னைக்கு மாலை நேரத்தில் உயிரோட இந்த கூட்டத்துக்கு வந்தது மிகப்பெரிய அற்புதம் இல்லையா? இந்த கூட்டம் நடந்தது மிகப்பெரிய அற்புதம் இல்லையா? இந்த சாயங்காலம் ஒரு 3 மணி நேரத்தில் மேகத்து கட்டளையிட்டு மௌனமாயிரு, என் பிள்ளைகள் வசனத்தை கேட்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் ஆணையிட்டு நிறுத்தினது உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? இந்த ராத்திரி கேட்கிறாரு, எல்லாரையும் விட அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? எல்லாரையும் விட அதிகமாய், எல்லாரையும் விட அதிகமாய், எல்லாரையும் விட அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அவருக்கு உங்க அன்பு வேண்டாம், அவருக்கு உங்க அன்பு வேண்டாம், அவருக்கு உங்க அதிக அன்பு வேணும். புரியுதா? அவருக்கு உங்க ஜெனரல் அன்பு வேண்டாம். எல்லாரும் ஒரு ஆள் அந்த ஆண்டவர் நேசிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் வேணும், அந்த பக்கம் வேணும், அப்படி இல்லை. நீ என்னை எல்லாரிலும் அதிகமாய், ஏன்னா இந்த மைதானத்துக்குள்ள வந்த நீ இன்னைக்கு சாயங்காலத்தில் தெய்வத்துக்கு ஸ்பெஷல், நீ தெய்வத்துக்கு விசேஷம். அதனால தெய்வத்துக்கு தேவை உன்னுடைய விசேஷ அன்பு. நான் தொடக்கத்தில் சொன்னேன், இதுக்கு பதில் நாம தான் சொல்லணும்னு. இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? திரும்பி பாருங்க, நீங்க கண்ட அற்புதங்கள், நீங்க கண்ட அடையாளங்கள். உங்க பிள்ளை இப்போ படிச்சுட்டு இருக்கிற இடமே ஒரு பெரிய அற்புதம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பெரிய அற்புதம் இல்லையா? ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அதை செஞ்சுட்டு ஒரு கேள்விதானே கேட்கிறாரு, எல்லாரையும் விட அதிகமாயுமே நேசிக்கிற அப்பான்னு சொல்றவங்க எல்லாம் அப்படியே எழும்பி இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ண மூடி வாயை திறந்து ஒரு துள்ளி கண்ணீர் வந்தாலும் பரவாயில்லைன்னு உள்ளத்தின் அடியாளத்தில் சொல்லுங்க, உண்மை மட்டும் நேசிக்கிறாப்பா. வாயை திறங்க. இது ஏதோ கைதட்டி ஆர்ப்பாட்டத்தோட முடிகிற கூட்டம் இல்லை, என்ன இது அர்ப்பணிப்போட முடியணும், அர்ப்பணிப்போட முடியணும். எல்லாவற்றை விட அதிகம் போய் நேசிக்கிறேன், எல்லாரோட அதிகம் போய் நேசிக்கிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. போய் நேசிக்கிறாப்பா. கை உயரணும், சத்தம் உயரணும், கை உயரணும், சத்தம் உயரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. கை உயர்த்தி சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். கையை சத்த உயர்த்தி சொல்லுங்க, நீர் போதும் ஏசையா.